அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2 நாட்களாக எங்க திரும்பினாலும் திரும்பும் திசையெல்லாம் செங்கோட்டையன். செங்கோட்டையன் அவர்கள் பற்றிய செய்தியே தான். மனுஷன் வீட்டிலேருந்து வெளியே வர்றதுக்கு இல்ல. வீட்டிலேருந்து வெளியே வந்து அப்படி லைட்டா கைய நெரிச்சாருன்னா, ஓ! ஏதோ குறியீடு மூலமா உணர்த்த வரார்றா அப்படின்னு சொல்லி ஃபோக்கஸ் வைக்கிறாங்க. ரைட்ரா அப்படின்னு சொல்லி கார விட்டு இறங்கி இப்படி அப்படின்னு கிளம்புனாருன்னா, ஏதோ சொல்ல வராரு. என்ன சொல்ல வரீங்க? அப்படின்னு. ஐயோ! இருங்கயா அவசரமா ஒரு வேலை சில்லற வேலை போயிட்டு வந்துடுறேன் இருயா பாத்ரூமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனா கூட விடமாட்டாங்கன்ற ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்குது. உள்ளேயே இருங்க சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஏதாச்சும் சொல்லணும்னு தோணுச்சுன்னா ஏன்னா கழிவறையில் அமர்ந்து இருக்கும்போது கன நேரத்தில் உதயமானது இந்த சிந்தனை அப்படின்ட்டு ஏதாச்சும் வந்துச்சுன்னா சொல்லுங்க சார் நாங்கள் இங்கே தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி. யோ எதனா சொல்லணும்னா நானே சொல்கிறேன், ஆர்வ கோளாறுல கேமரா கொண்டு வந்து பாத்ரூம்குள்ள விட்டுறாதீங்க இருங்கயா அப்படிங்கிற மாதிரி. அதே சமயத்தில் அவருக்கு ஒரு உற்சாகம், ஒரு ஆச்சரியம். என்னடா அது, நாமளும் 50 வருஷமா அரசியல் இருக்கிறோம், எத்தனையோ களப்பணிகளில் நம்ம ஈடுபட்டிருக்கிறோம், அமைச்சராக இருந்திருக்கிறோம், எம்எல்ஏவாக இருந்திருக்கிறோம், இப்படி ஒரு மீடியா வெளிச்சம் நம்மளுக்கு கிடைக்கலையப்பா. கேமராவை எடுத்துக்கிட்டு இப்படி தோத்துறாங்க, மைக் எடுத்துக்கிட்டு ஏப்ப விடலான்னு சொல்லி லைட்டாக வாயை திறந்தா கூட மைக்கை கொண்டு வந்து வாய்க்குள்ள விட்டுறாங்க, ஏதோ சொல்ல வராரு போல இருக்குது அப்படின்ட்டு. இன்ட்ரெஸ்டிங் அப்படின்ட்டு அவர் ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துட்டார். தாவேக்கால இணைகிறாரு. தாவேக்கால இணைகிறாரு. அடுத்தடுத்து சில காட்சிகள். தாவேக்காவில் இருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகள் அவரோடு சேர்ந்து போகிறாங்க. எம்ஜிஆர் அவர்களுடைய சமாதியில் கும்பிடுறாங்க, அண்ணா அவருடைய சமாதியில் கும்பிடுறாங்க. அதுக்கடுத்து இவர் போயிட்டு விஜய் அவருடைய முன்னிலையில் இணையும் போது இவருடைய பாக்கெட்டில் ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படம் இருக்குது. அது இருக்கவே அவர் இணைகிறார். அது இருக்கவே தான் தாவேக்காவுடைய துண்டு அவர் மேலே விஜய் அவர்கள் போடுறார். அப்படின்னும் போது பார்த்தோம்னா இது ஒரு பயங்கரமான ஒரு மெசேஜை சொல்லுதுப்பா, மெசேஜ் ரொம்ப கிளியர் அப்படின்னு சொல்லி அரசியல் பார்வையாளர்கள், அரசியல் திறனாய்வாளர்கள், அரசியல் விமர்சகர்கள், பொதுநலமாக கருத்து சொல்பவர்கள் அப்படின்ட்டு நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதிமுகவின் இடத்தை நோக்கி விஜய் நகர்கிறார். அதாவது இமேஜின் பண்ணி பாருங்க, அந்த இடத்துல கருணாநிதி அவர்கள், அதாவது திமுகவிலிருந்து ஒரு அமைச்சரோ திமுகவிலிருந்து ஒரு முன்னாள் எம்எல்ஏ எம்பி யாராவது வந்து தாவேக்காவில் இணையறாங்க அப்படின்னா இப்படித்தான் போயிட்டு கருணாநிதி அவர்களுடைய சமாதியில் தாவேக்காவுடைய நிர்வாகிகள்லாம் போய் கும்பிட்டுருப்பாங்களா? நெவர். அப்படின்னும் போது அவங்க அதிமுக நிர்வாகிகள், அதிமுகவுடைய அந்த தலைவர்கள்லாம் அவங்க வந்து ரொம்ப அரவணைச்சு அவங்களும் தங்களுடைய தலைவர் மாதிரி ஏற்றுக்கிட்டு போகிறாங்க அப்படின்னாலே இவங்க அதிமுக காரங்களை தான் குறி வைக்கிறாங்க. அப்படியே தூக்கி அள்ளி தனக்குள்ளே போட்டுக்கணும், அதிமுகவை பலவீனப்படுத்தி அந்த இடத்துக்கு வரணுன்றது தான் இவங்களுடைய நகர்வாக இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் அதிமுகவை பாருங்கள், பிழைக்க தெரியாத கட்சியாக இருக்காங்க. எடப்பாடி அவர்களை பாருங்கள், சுத்தமாக ஸ்ட்ராட்டஜியே இல்லை, ஒருத்தராக விட்டுக்கிட்டே இருக்காரு. எல்லாம் கட்சியை விட்டு போயிட்டே இருக்கிறாங்க. என்னதான் நடக்க போகுது தெரியலையே அப்படிங்கிற மாதிரியான அக்கறையின் பேரில் சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. இது ஒரு பெரிய நரேட்டிவாக கொண்டு போய் மீடியாவில் அப்படியே பதிய வைக்கணும் அப்படின்ற மாதிரி பெரிய அளவில் கொண்டு போகிறாங்க. அதுக்கு பின்னாடி என்ன நிறுவனம் இருப்பது என்று நாம் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. அப்படி இந்த மனிதன் தன்னுடைய சுயநலத்துக்காக, தன்னுடைய ஈகோவுக்காக எத்தனை பேரை வந்து கட்சி விட்டு வெளியே போகிறதுக்கு காரணமாக அமைஞ்சிட்டாரு பாருங்க அப்படின்லாம் சொல்லி ஒரு பக்கம் விமர்சனம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பார்வை, அவருடைய விஷன் என்னவா இருக்குது அப்படின்றது மாதிரி நம்ம விசாரித்து பார்த்தோம்னா, ஏன்னா அதிமுக கிட்ட உண்மையில் சொல்லப்போனால் சமூக ஊடகங்களில் அதிமுகவுடைய தொண்டர்கள் அவர்களுடைய பாடி லாங்குவேஜ்லாம் நம்ம பார்ப்போம். அது பார்க்கும்போது அந்த எனர்ஜி லெவல், எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு 6 மாதம் தான் இருக்குது, 6 மாதம் கூட இல்லை, இன்னொரு 5 மாதம் தான் இருக்குது அப்படின்ற சூழலில் எப்படி இருக்கணும். ஆனால் அப்படி இல்லாமல் ஒரு வித சோர்வு அப்படிங்கிறத அவங்ககிட்ட நம்ம பார்க்க முடியுது. காரணம் என்ன அப்படின்னா, அவர்களுக்கு அவங்க தலைமை மேலே நம்பிக்கை போயிடுச்சு, கட்சி மேலே நம்பிக்கை போயிடுச்சுன்றது இல்லை. இந்த சுற்றி இருக்கிறவங்க பேசிட்டே இருக்காங்க, வெறும் நெகட்டிவான செய்திகளாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம கட்சியிலேருந்து நம்ம சைட்லேருந்து ஒரு பாசிட்டிவாக ஏதாச்சும் ஒரு செய்தி, ஏதோ ஒன்று, ஒரு புது கூட்டணி, அது புதுசாக ஒரு ஏதாச்சும் ஒன்று நடந்தால் நமக்கு ஒரு அந்த பூஸ்ட் கிடைக்கும். ஆனால் அப்படியே சைலண்ட்டாகவே இருக்குது. ஜனவரியில் கேட்டப்போ ஜூலைலேருந்து பயங்கரமாக இருக்குன்னு சொன்னாங்க, ஜூலையில் கேட்டப்போ நவம்பர்லேருந்து பயங்கரமாக இருக்குன்னு சொன்னாங்க, டிசம்பரே வந்துருச்சு, இன்னும் அப்படியே போயிட்டு இருக்குதேப்பா. அப்போ என்ன என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை வந்து நிறைய பேருக்கு இருக்குது. அதில் ரொம்ப நீண்ட காலமாக அதிமுகவில் பயணிக்கிறவங்க, நீண்ட காலமாக அந்த பழந்தின்னு கொட்டை போட்டவர்கள், பல தேர்தல்களில் அதிமுகவை பார்த்தவர்கள், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது யூஷுவல் தான், எப்பயுமே அந்த ஜனவரிக்கு அப்புறம் தான்ப்பா அதிமுக அப்படிங்கிற அந்த மான்ஸ்டர் அதை வெளியே தெரிய ஆரம்பிக்கும், அதோடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வெளியே தெரிய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் ஒரு மாதிரி ரொம்ப சட்டிலாக தான் இருப்பாங்க. ரொம்ப இந்த மீடியா கேமில் அவங்க ஆடிட்டு இருக்க மாட்டாங்க, அப்படியே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்படியே அவங்களுடைய பூத் கட்டமைப்பு, தொகுதி கட்டமைப்பு அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு பண்ணிட்டு இருப்பாங்க. கூட்டணி பேச்சு வார்த்தைகள் அது இதுன்னு சொல்லி ரொம்ப சைலண்ட்டாக அது பாட்டுக்கு போயிட்டுருக்கும். திடீர்னு அப்படியே அசம்பிள் ஆகி அப்படி நிற்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. எதை நம்புறது, எதை நம்பாமல் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம். நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அவர் மேலே வைக்கப்படுற குற்றச்சாட்டு என்னென்னா சுயநலமாக இருக்கிறார்,
அதே போல் முக்கியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவருக்கு வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி முதலமைச்சர் ஆகணுன்றது அவருடைய எய்ம் இல்லை. அவருக்கு மறுபடியும் கட்சி தன் கையில் வச்சுக்கிட்டு எதிர்கட்சி தலைவராக உட்காந்துக்கிட்டா போதும். இந்த லெவலில் தாங்க அவருடைய நகர்வுகள்லாம் இருக்குது. ஜெயிக்கிறதுக்காக சீரியஸாக இருக்கிற மாதிரி தெரில. அதனால் போட்டியாக இருக்கிறவங்களெல்லாம் வெளியே கழட்டி விட்டுட்டு எதிர்கட்சியாக வந்தாலும் பரவாயில்ல, கட்சி நம்ம கையில் இருந்தால் போதும் அப்படின்ட்டு. இதை பற்றி நம்ம விசாரித்தோம். சில பேர் விசாரித்தோம். நம்மளும் லாஜிக்கலாக யோசித்து பார்க்கும்போது, எம்ஜிஆர் அவர்களுடைய ஒரு படம் நாடோடி மன்னன் அப்படின்னு ஒரு படம், ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். 1958 அந்த படம் எடுக்கப்படுது. பார்த்தீங்கன்னா படத்துடைய தயாரிப்பாளர் எம்ஜிஆர், இயக்குனர் எம்ஜிஆர், படத்துடைய ஹீரோ எம்ஜிஆர், படத்தை வெளியிடுறது எம்ஜிஆர். ஆல்மோஸ்ட் அவருடைய வீடுலேருந்து எல்லாத்தையுமே வச்சு அந்த படத்தை வந்து அவர் எடுக்கிறார். படம் எடுக்கும்போதும் ஏகப்பட்ட பிரச்சனைங்க, ஏகப்பட்ட செலவு எல்லாம் போயிட்டுருக்குது. படம் ஒரு வழியாக முடியுது. ரிலீஸ் பண்ணுறதுலையும் ஏகப்பட்ட சிக்கல்கள். ஆல்மோஸ்ட் இந்த அவருடைய பணம், அவருடைய சொத்துக்கள் எல்லாமே இந்த ஒரு படத்தில் இருக்குது. அப்போ அந்த டைமில் அவர்கிட்ட கேட்குறாங்க, இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து வச்சுருக்கிறீங்களே, இந்த படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது, என்னங்க எப்படிங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னாரா, இந்த படம் வரப்போகுது, படம் ஜெயிச்சா படம் பேர் வந்து நாடோடி மன்னன், ஓகேவா? நாடோடி மன்னன் படம் தான் அவர் அவ்வளவும் பண்ணி எடுத்து வெளியிட போகிறாரு. அப்போ கேட்குறாங்க, அவர் சொல்கிறாரு, படம் ஜெயிச்சா நான் மன்னன், தோத்தா நான் நாடோடி, அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறார். இப்போ எதுக்காக இந்த உதாரணத்தை நான் சொன்னேன் அப்படின்னா, இபிஎஸ் அவர்களுடைய தற்போதைய சூழ்நிலை, இவ்வளோ பேரும் இவ்வளோ சொல்லிட்டு இருந்தாலுமே அவருக்கு ரொம்ப தெளிவாக தெரியும் இந்த தேர்தல் என்பது எவ்வளோ குரூஷியல், அதிமுகவுக்கு எவ்வளோ முக்கியமான தேர்தல் அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியும். இந்த முறை ஏன்னா அவரை வந்து 10 தோல்வி பழனிசாமி, அவர் சந்திக்கிற தேர்தலெலாம் தோத்துக்கிட்டே இருக்காரு அப்படின்ற மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே இருக்குது. என்னதான் 2021 அதிமுக ஜெயிச்சு அந்த தொகுதிகளுடைய எண்ணிக்கை என்பது இதுவரை அதிமுக வரலாற்றிலேயே ஒரு எதிர்கட்சியாக வந்தபோது இவ்வளோ எம்எல்ஏ வச்சுருந்தாங்க அப்படின்ட்டு ஒன்று கிடையாது. 2021 எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் தான் ஒரு எதிர்கட்சியாக உட்காரும்போது அவ்வளோ எம்எல்ஏக்கள் வச்சிருந்த அந்த 75 எம்எல்ஏக்கள் பக்கம் வச்சுட்டு இருக்கிற ஒரு பொசிஷனில் அதிமுக இருந்துச்சு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எந்த தேர்தலையுமே ஒர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணதே கிடையாது. சட்டமன்ற தேர்தல்னு வந்துட்டா ரொம்ப மோசமாக தோக்கிற தேர்தலாக இருந்தால் கூட 30% ஓட்டு, நான் சொல்கிறது வெறும் ரெட்டையில் மட்டுமே வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் கூட்டணி கட்சிகள் அவங்கள வந்து சேரும்போது அது 38, 40 அப்படி போகும். இதெல்லாமே வரலாறு. ஆனால் வரலாறு வச்சு மட்டுமே நம்ம பேசிகிட்டு இருக்க முடியாது. 11 எலெக்ஷனில் 7 எலெக்ஷன் வந்து அவங்க திமுக தோற்கடிச்சிருக்காங்க, எல்லாம் ரைட்டு. இந்த எலெக்ஷனில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற கேள்வி. அப்போது மற்றவங்க எல்லாரும் சொல்கிறத விட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தன்னுடைய பொசிஷன், எம்ஜிஆர் அவர்கள் சொன்ன மாதிரி தான், ஜெயிச்சா மன்னன், தோத்தா நாடோடி அப்படிங்கிற மாதிரியான இன்றைக்கி அவர் எடுக்கிற டெசிஷன்ஸ் எல்லாத்தையுமே மதிக்கிற அதிமுக காரங்களே கூட நாளைக்கு ஒரு பெரிய தோல்வி ஒரு வேளை வருது அப்படின்னா அத்தனை பழியும் அவர் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்ட்டு அவருக்கும் நல்லா தெரியும். இப்போ எங்கள் டிடிவி, பன்னீர், இன்னும் நிறைய பேர்லாம் இருக்காங்க இல்லையா, எல்லாம் பெரிய மனுஷங்க தான். ஜஸ்ட் நான் அப்படியே வேகமாக சொல்லும் போது அப்படி சொல்லிட்டு போகிறேன். மரியாதைக்குரிய அந்த மூத்தவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி என்கிற நபர் படு கேவலமாக தோற்று அசிங்கப்பட வேண்டும், முதலமைச்சராக ஆயிடவே கூடாது. என்னடா நமக்கு சமமாக அல்லது நமக்கு கீழே நிலைமையில் இருந்த ஆள் என்ன முதலமைச்சர் ஆகிட்டாப்புல, மறுபடியும் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசை வேற படுறாப்புல, இப்படியாச்சும் அதை தடுக்கணும் கெடுக்கணும் அப்படிங்கிற மனநிலையில் அவங்க இருக்காங்க. ஒருவேளை தேர்தல் முடிவு இல்லை, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தோற்றாருன்னு வச்சுக்கோங்க, அதிமுக தோற்றார் அப்படின்னா இந்த கும்பல் அம்மாவுடைய கட்சியை, எம்ஜிஆருடைய கட்சியை நாசம் பண்ணிவிட்டான் இந்த மனுஷன் அப்படின்னு சொல்லி குறவலையை கடிச்சு கொதறதுக்கு தயாராக இருப்பாங்க. இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியுமா என்றால் மற்ற எல்லாரோட அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவருக்கு கட்சிக்கு வெளியே இருக்கிறவங்க மட்டும் இல்லை, அவர் கூடயே இன்னும் கட்சியில் இருக்கிறவங்களே எத்தனை பேருக்கு மனசுக்குள்ள அந்த ஈகோ இருக்கும். முதலமைச்சர் ஆகிட்டாப்புல 4.5 வருஷம் சிஎம் சீட்லேயே உட்காந்தாச்சு, மறுபடியும் சிஎம் ஆகிறதுக்கு ஆசைப்பட்டு நான் இருக்க வேண்டிய இடம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கான். இன்னும் சில கூட இருக்கலாம். அப்போது படத்திலலாம் ஒரு பாட்டில் வர மாதிரி தூங்கும்போது கூட ஒரு கண்ணை மூடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிப்பட்ட நிலைமையில தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்காரு அப்படின்ட்டு அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். அப்போது தன்னை சுற்றி இவ்வளவும் நடந்துட்டு இருக்குது. ஒரு பக்கம் டிடிவி பேட்டி கொடுத்துட்ருக்கிறாரு, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா டெட்லைன் வைக்கிறாரு பன்னீர், 15 டிசம்பர் 15க்குள்ளே முடிவெடுங்க, திருந்து அல்லது திருத்தப்படுவாய் அப்படின்ற மாதிரி வசனம் பேசிகிட்டு இருக்கிறாரு. இந்த பக்கம் செங்கோட்டையன் அவர்கள் போயிட்டுருக்காரு. எல்லாருமே நம்மளை தான் பார்த்துட்டு வராங்க. அங்கே பார்த்துட்டு அப்படியே நம்மளை பார்க்குறாங்களே, நம்ம என்ன டெலிவர் பண்ண போகிறோம் அப்படின்ட்டுலாம் அவருக்குள்ளே இருந்துட்டு தான் இருக்குது. இந்த சூழலில் அதிமுகவுடைய அந்த சர்க்கிளில் நம்ம விசாரிக்கும்போது எல்லாமே அவருக்கு தெரியுங்க. ஆனால் எல்லாமே தெளிவான நகர்வுகள் மூலமாக அதிமுக போயிட்டுருக்குது.
இவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி, இவங்க எல்லாரும் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிற நரேட்டிவ் மாதிரி ஒண்ணுமே இல்லை. அவங்க வேற ஒரு பிளானிங்ல பக்காவா போயிட்டு இருக்கிறாங்க. செங்கோட்டையன் அவர்களை இப்ப கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில பலவீனப்படுது, செங்கோட்டையன் அவர்கள் வெளியே போறதுனால அப்படின்னு ஒரு பேச்சு வருது அப்படின்னா, அந்த கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதிக்கு எப்படி அப்படியே அந்த ரீப்ளேஸ்மெண்ட்டை, அதாவது அவரால் இழக்க போற வாக்குகள் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்குது அப்படின்னா, அந்த காம்பினேஷன் போய் இன்னொரு காம்பினேஷன் உள்ள வந்து எப்படி அது ரீப்ளேஸ் பண்ணப்படும், அது கம்யூனிட்டி வைஸாக இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டாக அது மாதிரியான விஷயங்களை வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதிருப்தி இந்த குரூப்பு, அந்த குரூப்பு, ஒருங்கிணைப்பு குழு அப்படி இப்படின்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் எந்தெந்த ஏரியாலலாம் கட்சியை வீக் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ, ஆல்ரெடி அந்த தொகுதிகளே அந்த பகுதிகளெல்லாம் ஆல்ரெடி இவர் ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சுட்டாரு. அது அதே கம்யூனிட்டியை சேர்ந்த ஆட்களை போடுறதாகட்டும், இந்த இப்போ டிடிவிலாம் 2021 3% ஓட்டு வாங்கினார் அப்படின்னா, இன்னைக்கு தேதிக்கு டிடிவிக்கு 3% ஓட்டு இருக்கானா? இல்லை. டிடிவி கட்சியில் டிடிவி மட்டும்தான் இருக்காரு. மற்றபடி அவர் கூட இருந்த பல பேர் இந்த கடைசி 4 ஆண்டுகளில் முக்கியமான பொறுப்பில் இருந்தவங்க, தளபதியாக இருந்தவங்கெல்லாம் கூட விட்டுட்டு வந்து அதிமுகவிலே வந்து இணைஞ்சிட்டாங்க. டிடிவி அப்படிங்கிறது அந்த 3% அப்படின்ற பார்வையில் இப்போ பார்க்கக்கூடாது. டிடிவிங்கிறது ஒரு டிடிவி, அவ்வளோதான். அதே மாதிரி தான் பன்னீர் ஆதரவாளர்கள் அவங்க செதறிட்டாங்க. இவ்வளவும் நடக்க விட்டு, அதாவது எவ்வளவு முடியுமோ அவ்வளோ டேமேஜ் கண்ட்ரோல் அல்லது வந்து அந்த இடத்துல வந்து வேற ஒரு மாற்று ஏற்பாடு அப்படிங்கிறதெல்லாம் பண்ணி வைக்கிறதுல தான் இத்தனை நாள் அந்த அமைதி பயணம், அமைதியாக பெருசாக ஒன்றும் பெரிய அளவில் ஒரு விஸ்வரூப வைப்பு தெரியாத மாதிரி அதிமுகவை கொண்டு போனது எல்லாமே அதுக்காக தான். கூட்டணி அனௌன்ஸ் பண்ணுறதோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா தொகுதி பங்கீடு அப்படிங்கிறதோ அது ஒரு பெரிய மேட்டரே இல்லைங்கிறாங்க. ஆனால் மற்றவங்களுடைய பார்வையில் என்னவா இருக்குது, ஐயோ அதை சொல்லுங்கய்யா, அந்த மாதிரி இதெல்லாம் சொன்னால் தானே அந்த பர்செப்ஷன் கிரியேட் ஆகும் அப்படின்றது தான் இவங்களுடைய பார்வையாக இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, வெயிட் பண்ணுங்க, இந்த டிசம்பர் இறுதிக்குள்ள பாமக உறுதியாயிடும், ஜனவரி 10ஆம் தேதிக்குள்ள தேமுதிக உறுதியாயிரும். உறுதியாயிரும் மீன்ஸ் அஃபிஷியல், அன்அஃபிஷியலாக ஆல்ரெடி உறுதி ஆயிடுச்சுப்பா, பேசியெல்லாம் முடிச்சாச்சுப்பா, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு நாங்களே தான்ப்பா கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணி வச்சிருக்கிறோம், நீங்கள் தான்ப்பா வெளியே இருந்து பார்க்குறவங்க தான்ப்பா இப்படிலாம் போட்டு பயங்கரமாக குழப்பிட்டு இருக்கிறீங்க, உள்ளே இருக்கிறவங்க தெளிவாக தான் போயிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி, மேல் மட்டத்தில் இருக்கிறவங்கள தெளிவான நகர்வு நோக்கி தான் போயிட்டு இருக்கிறாங்கப்பா, அதனால் இதெல்லாம் ரொம்ப போட்டு குழப்பிக்க தேவையில்லை அப்படின்னு எல்லாமே அவருக்கு மேலே தொங்கிட்டு இருக்கிற கத்தி என்னன்ட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போது அந்த தொகுதிகள் எல்லாத்தையும் சரி பண்ணுற வேலை இது எல்லாமே போயிட்டுருக்குது. அவர் எந்த அளவுக்கு யோசிச்சவர் அப்படின்னா, 2024 தேர்தலில் இன்டென்ஷனலாக அதிமுக தனியாக தான் போகணும், பாஜக கூட்டணி வேண்டாம், அவங்க தனியாகவே நிற்கட்டும், அப்போ தான் அதிமுகவுடைய வேல்யூ என்னன்னு தெரிஞ்சு அவங்க இறங்கி வந்து அதிமுக கிட்ட பேசுவாங்க, நம்ம வைக்கிற டிமாண்ட்ஸ் அவங்க ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தேர்தலையே ஃப்ரீயாக விட்டவர் அவர். செலவும் பண்ணாமல் ஒன்றும் பண்ணாமல் பிரதமர் வேட்பாளர் அப்படின்ற ஒரு முகமே இல்லாமல் சும்மா கேண்டிடேட்டை போட்டு 21% ஓட்டு வாங்கினாங்க. அப்போ அவங்களுடைய கெப்பாசிட்டி என்ன, கூட்டணின்னு யாருமே கிடையாது, தேமுதிக மட்டும்தான். அப்படின்னும் போது அவங்க கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறத புரிய வச்சாங்க பாஜகவுக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, இங்கே போயிட்டு 2 பேராக கூப்பிட்டு உட்கார வச்சு, அதுக்கு முன்னாடி வரைக்கும் 2 பேராக கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறது ஒரு மாதிரி ஏதோ ஒரு ஆளுமை அப்படின்ற மாதிரி ட்ரீட் பண்ணாமல், அதிமுக ஒரு மாதிரி நினச்சவங்கலாம் நினச்ச திசையில் இழுத்துட்டு இருந்தது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி, எடப்பாடி அவர்களை மதித்து அதிமுகவை மதித்து அங்கேருந்து அமித்ஷா அவர்கள் வந்து பேசிட்டு போகிற ஒரு நிலைமை. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இவர் வைக்கக்கூடிய டிமாண்டுகளே அவங்க கேட்டுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங், அவங்களுக்கு சில எதிர்பார்ப்புகள், இவங்களுக்கு சில எதிர்பார்ப்புகள், ஒரு முறையான அண்டர்ஸ்டாண்டிங். அந்த கட்சி ஒரு குடும்பத்தின் கையிலையோ அது சசிகலா அவருடைய தரப்பு, அல்லது வந்து நினைச்சவங்கெல்லாம் பிடிச்சி இழுக்கிற ஒரு சமூகத்தின் கையிலையோ அப்படியும் போயிடாம, இன்னொரு பக்கம் வேற ஒரு கட்சியின் கையிலையோ அப்படியும் போயிடாம இழுத்து பிடிச்சி மறுபடியும் ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காரு. எல்லாரும் கேட்குறீங்கல்ல, அவருக்கு என்ன மனசில் எம்ஜிஆர்னு நினைப்பா, அவருக்கு என்ன மனசில் ஜெயலலிதான்னு நினைப்பா, அவர் எம்ஜிஆரும் கிடையாது ஜெயலலிதாவும் கிடையாது, அவர் சாதாரண எடப்பாடி அப்படின்ட்டு. ஆமாம், சாதாரண எடப்பாடி தான். எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலத்தில் அவர்கள் சொல்வது தான் வேத வாக்கு, அவங்க சொன்னாங்கன்னா அப்படியே கட்சியில் இருக்கிற மொத்த பேரும் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் அவங்க போயிட்டாங்க, அவங்க இனிமேல் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அதே மாதிரி இன்னொருத்தங்க அந்த மாதிரியான ஒரு முகத்தோட அந்த மாதிரியான ஒரு கரிஸ்மா இவங்க சொல்கிறாங்கல்ல, அப்படிலாம் யாரும் இனிமேல் உருவாக போகிறதில்ல அப்படின்ற பட்சத்தில் புது ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங்கை ஏடிஎம்கேல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உருவாக்குறாரு. அது என்ன, தொண்டர்கள் எடுக்கிறது தான் முடிவு, பெரும்பாலான தொண்டர்களுடைய முடிவு தான் கட்சி. இந்த மாதிரி ஒரு கான்செப்டில் கொண்டு வந்து கட்சி என்பது ஒருமித்து எல்லாரும் சேர்ந்து எடுக்கிற டெசிஷன் அடிப்படையில் தலைமை, அப்படி கொண்டு போனால் தான் இன்னும் 50 வருஷத்துக்கு அந்த கட்சியை வச்சிருக்க முடியும். அப்போ தான் நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லாமல் போகிற நிலைமை வந்தாலும் கூட இன்னொரு தொண்டன் மேலே வந்தான்னா அவனையும் தலைமையாக பொதுச் செயலாளராக அந்த கட்சி ஏற்றுக்கிற அந்த ஒரு பக்குவத்தை நோக்கி அவர் நகர்த்தி கொண்டு போகிறார்.
அவர் தன்னை எடப்பாடி பழனிசாமியா அவர் தன்னை ஜெயலலிதாவாகவோ அவர் தன்னை எம்ஜிஆராகவோ கிளைம் பண்ணிக்கலாம் இல்லை. அவர் புது அதிமுகவை உருவாக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கான திசையில தான் அது போயிட்டு இருக்குது. சரியா தான் போயிட்டு இருக்குது. இப்படி கொண்டு போய் அவர் மட்டும் 100 தொகுதி தாண்டி ஜெயிச்சிட்டாருனாலே அடுத்த 50 வருஷத்துக்கு அதிமுகவை அழிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான பார்வையில் ரொம்ப டீப்பாக பார்க்கக்கூடியவங்கெல்லாம் சொல்கிறாங்க. மொத்தத்தில் என்ன அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டில் இன்னைக்கு தேதிக்கு இப்போ சர்வேஸ் அது இதுன்றதெல்லாம் போயிட்டு இருக்குதுல்ல, அது எல்லாருமே எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அதிமுக வந்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்க சுத்தமாக அந்த ஃபியர் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்காங்க. அவங்களுக்கு வரக்கூடிய டேட்டா, அவங்களுக்கு வரக்கூடிய ரிப்போர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப அவங்களுக்கு உற்சாகம் மட்டுக்கூடிய வகையிலும் நல்லாவே, அதாவது இந்த 2019 இப்போ வரைக்கும் 2025 வரைக்குமே ஒரு தடவை கூட சர்வேன்னு ஒன்று எடுத்து பார்க்கும்போது இந்த லீடிங் அப்படின்னு ஒன்று வந்ததே இல்லை. பின்தங்கி இருக்கிற மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ முதல் முறையாக இந்த 2026 தேர்தலுக்கு இப்போ குறிப்பாக அந்த கடந்த சில மாதங்களாக எடுக்கப்படுகிற பல்வேறு சர்வேக்களில் பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு முதல் முறையாக லீடிங் வர ஆரம்பிச்சிருக்குது. பாசிட்டிவ் சிக்னல் வர ஆரம்பிச்சிருக்குது. அந்த 100+, 120+ அப்படிங்கிறது இப்போ வர ஆரம்பிச்சிருக்குது. கூட்டணியே உறுதியாகிறதுக்கு முன்னாடி இப்போ வர ஆரம்பிச்சிருக்குது. அப்படின்னா நாளைக்கு இன்னும் ஒரு மாதத்துக்குள்ள கூட்டணியெல்லாம் உறுதி பண்ணி செட் பண்ணிவிட்டு அடுத்து அவங்க பரப்புரையை ஆரம்பித்தாங்க. ஏன்னா அவர் சொன்னது என்னன்னா, தொண்டர்கள்கிட்ட மேக்சிமம் பொங்கல் அல்லது ஜனவரி இறுதிக்குள் வெளிப்படையாக கூட்டணி இறுதி செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டு நம்ம பரப்புரைக்கே கிளம்பிடுவோம், பிரச்சாரத்துக்கே நம்ம கிளம்பிடுவோம்ப்பா. அதனால் வந்து ஒரு 50 நாள் வெயிட் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் இப்படி தான் போவோம், அது எதையும் கண்டுக்காதீங்க. இதெல்லாமே கடைசி இந்த செங்கோட்டைனா இதோட முடிஞ்சு, அவ்வளோதான். இப்போ 15ஆம் தேதி டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காப்லையே பன்னீர், 15ஆம் தேதியோட முடிஞ்சு. 2 நாள் மீடியாவில் பேசுவாங்க, அதோட பன்னீருடைய இதுவும் முடிஞ்சு. ஒன்றொன்னா முடிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக அதிமுக அப்படியே நம்ம கொண்டு போக போகிறோம், கட்டாயம் நம்ம ஜெயிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மோட்டிவேஷனில் தான் அவங்களுடைய கட்சியை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாமே ரியாலிட்டியில் நடக்குமா, சாத்தியப்படுமா? அதிமுகவுடைய தொண்டர்கள் அதிமுகவை விட்டு கொடுக்காம அப்படியே கெட்டியாக பிடிச்சி இந்த தேர்தலில் அவங்கள தாங்கி பிடிப்பாங்களா, அல்லது அதிமுக அவ்வளோதான் பலவீனம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பல்வேறு திசைகளுக்கு அவங்க போவாங்களா அப்படிங்கிறது எல்லாமே அடுத்த 6 மாதங்கள் தான் முடிவு செய்யும். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.